ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டெரகோட்டாவில் ஒரு ட்ரீம் கேட்சை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால பால் மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து பெண்டன்ட்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு 0.5 அந்த அளவில் இருக்கிற ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு க்ளேவை தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, குக்கி கட்டர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸில் இருக்கிற எக்ஸஸை இந்த மாதிரி எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸை எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து இப்போ ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப் எடுத்துகிட்டு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பென்னோட ஃப்ரண்ட் பார்ட்டால் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதோட உள்ளேயும் பென்னோட பேக் சைடால் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லிப் கேரோட கேப் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வந்து போட்டுக்கிறேன். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ இந்த மாதிரி பென் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பென்னோட பேக் சைடால் இந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் இந்த பென்னோட பேக் சைடு இது போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரீஃபிலால் அந்த டிப்போட இடத்துல இந்த ஒரு டாட் போட்டோம் இல்லையா, அதை சுற்றி இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணியிருக்கேன். இந்த சென்டர்லேயும் சேம் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து யூபின்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து 4 யூபின்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு யூபின் வந்து மேலே இருக்கும் இல்லையா, அந்த யூபின்க்கு என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக யூ ஷேப்பில் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றிக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக நிற்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ரீஃபில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் சுற்றிக்கிறேன் நான், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இதை யூ ஷேப் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது ரெண்டு ஈவனாக வச்சு இந்த மாதிரி பின் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மலாக யூபின் கட் பண்ணுற மாதிரி 3 யூபின்ஸ் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆனால் பெரிய சைஸ் யூபின்ஸ் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதையும் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து சென்டராக பார்த்து மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு ஒரு 1 வீக் போல் நான் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து பிளாக் அண்டு கோல்டு எடுத்திருக்கேன். இதை வந்து ஆன்டிக் கோல்டாக மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுத்ததில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையா கோல்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டாட் மட்டும்தான் நம்ம வந்து பிளாக் மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். டைரெக்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சமாக வாட்ரு நான் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன்.
அதே மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பபிள்ஸ் வருது அப்படின்னா அந்த பபிள்ஸ் டேரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த இடம் மட்டும் அந்த பபிள்ஸ் போய் நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த ட்ரீம் கேச்சர் ஃபுல்லாக வந்து ஆன்டிக் கோல்டு அடிச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ப்ரஷ் வச்சுட்டு அடிச்சுக்கிறேன். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா பேக் சைடு வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறமா அடிச்சிடலாம். நம்பர் 6 ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு இதை ட்ரை ஆக விட்டுட்டு பேக் சைடு அடிச்சுக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக இருந்தால் மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு அடிச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி பேக் சைடு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு இதையும் ட்ரை ஆக விட்டுடலாம். இந்த சைடு எட்ஜஸ்லாம் அதே மாதிரி அடிச்சிடலாம். ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ரெட் அண்டு க்ரீன் எடுத்திருக்கேன் பெயிண்ட்டு. இந்த ரெட்டை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரஷ் வச்சுட்டு ஒரு டிசைன் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஸ்டோன்ஸ் மாதிரி. எங்கெங்கே ரெட்டு வேணுமோ அங்கெல்லாம் ரெட் வச்சுட்டு க்ரீன் வேணுங்கிற இடத்துல க்ரீன் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு அந்த டாட்டையும் நான் வந்து ரெட் அண்ட் க்ரீன் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து இதே மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா இதை ட்ரை ஆக விட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி அட்டாச் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இது வந்து கிராஃப்ட் ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபெதர்ஸ் கொஞ்சமாக நீடில் த்ரெட் வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 கலர் ஃபெதர்ஸ் எடுத்திருக்கேன், ரெட் அண்டு க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்து ஒரு 6 to 7 ஃபெதர்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 7 ஃபெதர்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல த்ரெட் வச்சுட்டு டைப் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு இதை எப்படி கட்டுவோம் அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு அதில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டேன். இந்த நீடில் இருக்கு இல்லையா, இதை வந்து சென்டரில் கொண்டு வரேன். ஏன்னா நம்ம இதில் பீடு அட்டாச் பண்ண போகிறோம். சைடாக போயிருந்ததுன்னா பீடு வந்து தனியாக போகும். அதனால் சென்டராக வந்து நீடில் கொண்டு வந்துட்டு இதில் வந்து ஒரு பீடு அட்டாச் பண்ண போகிறேன். இந்த நாட் வந்து அவராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபெதரோட மேலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பீடு வந்து கரெக்டாக போய் அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ரெட் ஃபெதர்ஸ் எடுத்துக்கிறேன். ரெட் ஃபெதர்ஸில் அதே மாதிரி ஒரு 6 to 7 ஃபெதர்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படி அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டிட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வச்சுட்டு இது ஒரு 4-3 டைம்ஸ் சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த த்ரெட்டில் வச்சு கோக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் வந்து சென்டராக இப்போ இதில் நீடில் வந்து சென்டராக பார்த்து கொடுத்துக்குறோம். இதே சேம் அதில் க்ரீனில் அட்டாச் பண்ண மாதிரி பீடு அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சமாக த்ரெட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள லேயராக வர மாதிரி இழுத்துக்கிட்டோன்னா போதும். இங்கேயும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த பீடை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு
நான் வந்து இன்னொரு பீஸ் 2 பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி, ஏன்னா சென்டரில் வர்றது கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வரத்துக்காக. நார்மலாக ஒரு இதை எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி அதில் நிக்ரோம் ஒயர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் சுற்றிட்டு நாட் போட்டுட்டு அங்கேயே எக்ஸஸ் விட்டு கட் பண்ணாமல் இந்த பீட்ஸில் மறுபடியும் கொடுத்து கீழே வரைக்கும் வந்துட்டு நாட் போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுட்டு தான் இந்த எக்ஸஸை கட் பண்ணுறேன். ஃபுல்லாக இது முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக த்ரெட் கட் பண்ணி இதை மாட்டுறது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.